இன்றைய தேவ வார்த்தை சகரியா 2 அதிகாரம் 8 பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளை தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனம் இவ்வாறாக கூறுகிறது: தேவன் தம் ஜனங்களை எவ்வளவு மதிப்பாக காக்கிறார் என்பதை காட்டுகிறது. அதாவது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக தீங்கு நினைக்கிறவர்கள் தேவனையே எதிர்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். பிற்பாடு மகிமை உண்டாகும். அதாவது, இப்போது நாம் சோதனை, கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்களே காணப்பட்டாலும் முடிவில் தேவனுடைய மகிமை உண்டாகும். அதனுடைய நீதியும் வெளிப்படும் என்று நாம் காண்கிறோம். நாம் தனிமையில் இல்லை. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நம் வாழ்க்கை அவருடைய கண்மணியைப் போல விலை உயர்ந்தது. ஏற்ற காலத்தில் அவர் நீதியை நிலைநாட்டுவார். கர்த்தாவே, எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் பயங்களை அகற்றி உமது பாதுகாப்பில் நம்பிக்கையுடன் நடக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் உன் மகிமை வெளிப்படுத்தட்டும். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் யார் யார் என்னென்ன காரியத்துக்காக எதிர்நோக்கி காட்டியிருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய எல்லை பெரிதாக்கி தீங்குகளை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டே ஜெபிக்கிறேன். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, கர்த்தர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரணங்களுக்கு அறிப்பை சொன்னீங்களப்பா. மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. வசனத்தை கேட்கிற, வாசிக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். எல்லாவித தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. மனம் இறங்கும், ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். இந்த ஜெபத்தை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.